தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டு நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழலற்ற ஒரு அரசாங்கம் வேண்டும், எதுவும் ஊழல் கான்ட்ராக்ட் ஊழல் இது ஒரு மாற்று அரசாங்கம் வர வேண்டும். பேர் நிலை கொண்டு வந்த பிறதான் வடம் பிடிக்க முடியும். நிலை கொண்டு வரட்டும். 100 நாள் வேலை திட்டம் ஒழுங்கா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நடக்கல 100 ரூபாய் 150 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வைங்க, அவனுக்கு கையில போறது வேலை செய்யறன்னு வர்றாங்க இல்லையா, சும்மா பேருக்கு வர்றாங்க இல்லையா, 80 ரூபா தான் போகுது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் நீங்க ஊழல் இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாத்துலயும், ஆனா நோட்டு போடுறதுல ஊழல் இருக்கு. காந்தி வந்தாலும் தோத்துருவார், காந்தி நோட்டு ஜெயிக்கும். காந்தி வந்தாலும் தோத்துருவார், காந்தி நோட்டு ஜெயிக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் அந்த நிலைக்கு வர முடியல. கலைஞர் விரும்பினாலும் கூட நீ மேல அனுப்ப முடியலையே. உங்களை திட்டமிட்டு ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒதுக்குறாங்க. நான் இவங்க ஒதுக்க நான் இல்லை, எனக்குன்னு ஒரு திறமை. நான் ஏன் முதுக நான் தான் சொரியணும், நீ சொரியக்கூடாது. அதே மாதிரி வணக்கம்னா நான் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவேன், யாரையும் புண்படுத்த மாட்டேன். ஏன் திமுக என்னை ட்ரீட் பண்ண இல்லையா, போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 இந்த அரசியல் கட்டத்தை நோக்கி தான் இப்போ தமிழக அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அண்ட் ஒரு அரசியல் கட்ட நகர்வு சம்பவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பத்தியும் பேசுறதுக்காக, இப்போ இருக்கிற அரசியல் பத்தியும் பேசுறதுக்காக நம்மள்ட்ட வந்திருக்காங்க தமிழக மூத்த அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, உங்களை பார்த்ததே எனக்கு சந்தோஷம் சார். பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் கிடைச்சிடாது, அவங்ககிட்ட கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ 2026 அரசியல் அப்படின்றது, இப்போ தாவேகா புதுசா உள்ள வந்திருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு போயிடலாம். ஒரு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களை போன்றவர்களெல்லாம் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்ற நிலையில்தான் 93 வைகோ வெளியேற்றப்பட்ட பின் மறுமலர்ச்சி திமுக என்ற அரசியல் கட்சியை கட்டினோம். அதில் ஃபவுண்டர் லீடர்ஸில் நான் ஒன்று. வைகோ, பொள்ளாச்சி கண்ணப்பன் முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் எல் கணேசன், அதே மாதிரி பொன்முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், வேதாரண்ய மீனாட்சி சுந்தரம், திருநெல்வேலி TA லக்குமன், கன்னியாகுமரி ரத்தினராஜ், அதே மாதிரி இப்படி பல ஆட்கள், முன்னாள் அமைச்சர் தங்கவேலு, புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன், மலர்மன்னன், இப்படி பல முக்கியமான ஆட்கள்லாம் அன்னைக்கு அரசியல் கட்சியை கட்டினோம். அந்த அரசியல் கட்சி வைகோ தலைமையில் தேர்தல் காலத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்திருக்க வேண்டும். மக்கள் அதை ஆதரிக்கவில்லை. 96 என்ன நடந்ததுன்னா, 91 96 ஜெயலலிதா ஊழல் ஆட்சியை நடத்தினார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். திமுகவிலிருந்து வைகோ பிரிந்த நேரம் திமுகவும் ரொம்ப வீக்காக போயிடுச்சு. பல ஆட்கள் முன்னணி தலைவர்கள்லாம் மதிமுகவுக்கு வந்துட்டாங்க. எம்ஜிஆர் பிரிஞ்ச போது என்னன்னா, ரசிகர் மன்றம் தான் போச்சு, மாவட்ட செயலாளர் வரல. வைகோ பிரியும் போது ஒரு செங்குத்து பிளவுன்னே கம்யூனிஸ்ட் கட்சியை பொலிட் பியூரோ, இங்கே இல்லை டெல்லியில் சுர்ஜித் தலைமையில் அன்னைக்கு பொலிட் பியூரோவை தமிழ்நாட்டில் திமுக செங்குத்து பிளவு ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர் 8-9 பேர் வந்தாங்க. முன்னணி தலைவர் அத்தனை பேர் ஒரு மாவட்டத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க. கலைஞருக்கே புரியலை, ஏன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களே அங்கே போயிட்டாங்களே. கீழத்தஞ்சை வேதாரண்ய மீனாட்சி சுந்தரமே போயிட்டாரே, அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டது உண்டு. ஒரு கட்டத்தில் என் பதவியே ராஜினாமா பண்ணிடுவேன் அங்கே சொன்னதெல்லாம் உண்டு. கோபாலபுரத்தை தொண்டர் போகும்போது அந்த இரும்பு கேட் எப்பவும் சாத்த மாட்டாங்க, சாத்திட்டாங்க. அப்படிதான் நடந்தது உண்மை. அப்படி மாற்று அரசியல் இல்லை, கொஞ்சம் கேளுங்க. மாற்று அரசியல் வேணும்னா தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டு நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழலற்ற ஒரு அரசாங்கம் வேண்டும், எதுவும் ஊழல் கான்ட்ராக்ட் ஊழல் இது ஒரு மாற்று அரசாங்கம் வர வேண்டும். என்ன காங்கிரஸை அண்ணா குறை சொன்னாரோ அதே மாதிரி வந்துருச்சு. ஊழல் பெருகி போச்சு ஜெயலலிதா கட்சி. அதுபோல் வாரிசு அரசியல் வந்தது. இதே அண்ணா என்ன சொன்னார், மன்றாடியார் அமைச்சரானார் காங்கிரஸ் ஆட்சியில், பார் 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 ஜமீன்தார் மந்திரி ஆகிவிட்டார், ஜமீன்தாருடைய வாரிசுகள் மந்திரி ஆகிவிட்டார் அண்ணா சொன்னார். உங்களுக்கு புரியுதா?
இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வந்தோம். வைகோவும் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர். சரி, இவர் தலைமையில் ஒரு இளைஞரை, அப்போ அவருக்கு வயசு கம்மி தானே, ஈழத்துக்கெல்லாம் பிரபாகரன் நான் தான் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, அதெல்லாம் வேற விஷயம். இப்படியா இருக்கும்போது அவர் தலைமையில் ஒரு பண்பானவர், ஒரு டைனமிஸ் இருக்குது, ஒரு மாற்று அரசியல் வரட்டும்னு 93 நாங்கள்லாம் கட்டோம். அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, 96 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இதே வாய்ஸ் கொடுக்குறாரு ரஜினி ஜெயலலிதாவுக்கு எடுத்த வாய்ஸ் கொடுத்தார். யாருக்கு? வாரிசு அரசியலை முன்னெடுத்த திமுகவுக்கும் ஊழல் செஞ்ச திமுகவுக்கும் வாய்ஸ் கொடுத்தார். மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு அவரோட சேர்ந்தார். அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு சொன்ன 1000 மகாபாரத ராமாயணத்தை எழுத சோவும் அவருக்கு முரணான திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. அதனால மதிமுக என்ற அந்த பிறந்த குழந்தை, 2 வருஷ குழந்தை கள்ளிப்பால் கொடுத்து சாகடிச்சாங்க. உசிலம்பட்டியில் பெண் குழந்தை பிறந்தானா அந்த காலத்தில் தொட்டில் குழந்தை வந்தது இல்லையா, யார் காலத்தில்? ஜெயலலிதா காலத்தில். அது மாதிரி ஒரு தவழ்ந்துட்டு தான் அந்த குழந்தை இருக்குது மதிமுக, அதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. இப்படி திமுக எந்த திமுகவுக்கு எதிராக நாங்கள் பண்ணோம். அந்த திமுகவோட தமிழ் மாநில மூப்பனாரோ ரஜினி இவங்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்து மதிமுக வரவிடாமல் ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு மதிமுகவும் அழிஞ்சது. அதுக்கு பிறகு இப்போ ஒன்று கேட்டான்னா, இப்போ நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, உலகம் கேட்குமா? நான் மைக்கில் பேசுகிற கேட்குமா? இப்போ ஒரு மாற்ற வைகோ பேசுனாருன்னா அவருக்கு எல்லா திறமைகள் இருந்தது. அவர் அறியப்பட்டவர் வைகோபாலசாமின்ற அன்றைக்கு. அது பிறகு வைகோ 98 தான் அவர் பேர் மாத்துறார். அதனால தோத்து போச்சு. இப்போ நாங்கள் யாராவது மாற்று அரசியல் வேணா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நெடுமாறன் நேர்மையான ஆள் தான். 40-50 வருஷமா அரசியல், காமராஜரால் ஒரு 70 வருஷம் அரசியல் இருந்தவர். அவர் காமராஜரால் வந்தவர், வளர்க்கப்பட்டவர், காங்கிரஸில் முன்னணி தலைவராக இருந்தார். காங்கிரஸ் நீக்கப்பட்ட பின் அவர் பட்ட கஷ்டம் நான் கண் முன்னாடியே பார்த்தேன். அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தேன். காங்கிரஸ் கவிஞர் கண்ணதாசன் இவங்களாம் நீக்கி வந்தாங்கல்ல 79. இப்படியான நிலையில் ஒரு மாற்று அரசியல் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. 67 அண்ணா வந்தார், 69 கலைஞர் வந்தார், அப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சார். இப்படியா ரெண்டுமே திராவிட இயக்கமாக இருந்தால் கூட ஒரு ஊழல்கள் 2 கட்சிக்கு மேலேயே சொல்லப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படியா இருக்கும்போது ஊழலற்ற தமிழ்நாட்டு உரிமைகளையும் தமிழ்நாட்டு நலனையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி வர வேண்டும். அதுதான் மாற்று அரசியல். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 67, இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 50-60 வருஷம் ஆயிப்போச்சு. ஒரு 60 வருஷம் ஆச்சுன்னா இப்போ பாருங்க, அண்ணா உடைய குடும்பத்தில் இருக்க ஆளுக்கு யாரும் அரசியல் இல்லை. அண்ணாவுடைய மகன் பரிமளம் கிணத்துல தற்கொலை பண்ணார். அவர் வீட்டுக்கு கூட திமுக யாரும் போகலை. நான் சொல்றது விளங்குதா? அண்ணா இல்லைன்னா திமுக கிடையாது. இதே பரிமளத்துக்கு மயிலாடுதுறையில் கல்யாணம், விழுந்து விழுந்து அத்தனை பேருமே போய் அந்த கல்யாணத்துல அண்ணா முன்னாடி வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் பாத்திரத்தை தூக்க, ஒருத்தர் பரிமாற. அந்த காலத்தில் பரிமாறுறதுக்கெல்லாம் இவங்க தான் சாதாரண பரிமாறுவாங்க. நான் சொல்றது 50-60கள் அப்படிலாம் இருந்த ஆட்கள். அண்ணா மறைஞ்ச பிறகு அந்த குடும்பத்தை ராணியம்மா அந்த ஒரு எம்எல்சி ஆனாங்க. அதுக்கு பிறகு அவருக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. அந்த குடும்பத்தை யாரும் பார்க்கறதில்ல. அவர் தற்கொலை பண்ணது கூட யாரும் போகலை, யாருக்கு பெருசா தெரியவும் இல்லை. இப்போ அண்ணா இல்லைன்னா அந்த கட்சி கிடையாது. இப்போ நீங்க போனா அங்க அண்ணா சதுக்கம் தான் பேரு. இப்போ அங்க திமுகவை அவர் தான் நிறுவனார். அதே மாதிரி அதிமுகவை எம்ஜிஆர் தான் நிறுவனார். இந்த 2 பேர் சமாதியே இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. ஒன்று கலைஞர் சமாதி, ஒன்று ஜெயலலிதா சமாதின்னு. கண்டிப்பா பெரிய தலைவர்கள், கட்சி உருவாக்கின தலைவர்களே அதுக்கப்புறம் வந்தவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மறைச்சிட்டாங்கன்றத அவங்க பற்றி அவங்க தானே சொல்லணும். இப்போ நானா என்னுடைய தந்தையார் பேர் சொல்லு, நான் தானே சொல்லணும். இப்போ நான் ஒரு ஊருக்கு போறேன்னா ஏன்ட்டு கேட்பாங்க, உங்களுக்கு எந்த ஊர்னா நான் திருநெல்வேலி மாவட்டம்னு மட்டும் சொல்லிட்டா போதுமா, தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்லிட்டோமா? நான் சங்கரங்கோவில் தாலுகா கோவில்பட்டி பக்கத்தில் இந்த கிராமம் என் கிராமம்னு நான் சொல்லணும்ல. அதை நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. இப்போ எல்லார்கிட்ட பாக்கெட்ல யார் படம் வச்சிருக்காங்க? கலைஞர் படம் விட்டாங்க, ஸ்டாலின் படம் கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, இப்போ உதயநிதி படம் வச்சிருக்காங்க. இங்க இப்போ யார் படம் வச்சிருக்காங்க? ஜெயலலிதா படம் வச்சிருந்தாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி படம் வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்குள்ள அரசியல் நிலைமை. இந்த அரசியல் ஒரு நல்ல அரசியலா, ஒரு ஆரோக்கியமான அரசியலா? இதுக்காக ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்ற நிலையில் வைகோ கட்டமைச்சு வந்தாரு. அந்த இயக்கம் வந்திருக்க வேண்டிய இயக்கம், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய ஏதோ ஒரு சூழ்நிலையில தோத்து போச்சு 96. பிறகு 98க்கு பிறகு அவருடைய நடைமுறைகள்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எங்களால அவரோட பயணிக்க முடியல. அதுக்கு பிறகு 3 ஆண்டு 4 ஆண்டு அவரோட பயணிச்சேன். 98க்கு பிறகு எனக்கு பல மனநிலை பாதிக்கப்பட்டாலும் 3 ஆண்டு அவரோட தான் இருந்தேன். 2001 தான் வெளியே வந்தேன். என்னையா
அந்த ஒரு மாற்று அரசியல் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. சரி, இப்போ விஜய் வருகிறார், இந்த மாற்று அரசியல் அது நல்லா இருக்கட்டும். அவர் ஏற்கனவே சினிமாவில் ரொம்ப சம்பாதிச்சிருக்கிறார், இனிமே அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவங்க குடும்பங்கள் லண்டன் பேஸ்டு, ஒய்ஃப் லண்டன் பேஸ்டு பணக்காரங்க, அவங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்க ஒன்று கவனிச்சு பார்த்தா தெரியும். இப்போ வந்து காமராஜர் அண்ணா காலத்து ஒரு எளிமையான அரசியல் இருந்தது, பந்த அரசியல் இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஓட்டுக்கு யார் காசு கொடுத்தது? யார் காட்டு? இப்போ ஒரு 20 வருஷம், ஒரு 25 வருஷமா தானே நடக்கு. இதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் போகணும், இந்த போலித்தனங்கள் போகணும், போலி பந்தா போகணும். நீங்க பேசுறீங்கன்னா அடுத்தவங்க எழுதி கொடுக்கறத பற்றி நீங்க நீங்களா பேசணும். காமராஜர் எளிமையா பேசுறாரு இல்லையா, பெரியார் எளிமையா பேசுறாரு இல்லையா, அண்ணா எளிமையா பேசுறாரு இல்லையா, கலைஞர் மைண்ட்ல இருந்து பேசுறாரா இல்லையா? அந்த இது வராம யாரா எழுதி கொடுக்குறீங்க, ஏன் படிக்கிறீங்க? அவனா உங்களுக்கு புரியலையா? கண்டிப்பா நீங்க வந்து இப்போ ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மாற்று அரசியல் தான் விரும்புறதா அவரோட ஸ்டேட்மெண்ட்கள்லாம் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களும் அதே மாற்று அரசியல் தான் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வராததை எப்படி பாக்குறீங்க நீங்க? எங்க திருமாவளவன் சொல்ற மாற்று அரசியல் வேலை, விஜய் சொல்ற மாற்று அரசியல் வேலை. திருமாவளவன் வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகமாக குரல் கொடுக்கிறார். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், பூகோள ரீதியான பிரச்சனைகள், மத்திய அரசுக்கு பொருளாதார ரீதியாக தமிழக உரிமைகள், ஒரு விசால பார்வையோடு அவர் அதிகமாக குரல் கொடுக்கலாம். தவறா சொல்லலை. அவர் கொடுக்குற குரலும் விஜய் கொடுக்குற குரலும் வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் இன்னும் குரல் கொடுக்கல. தீர்மானங்கள் 26 தீர்மானங்கள் வெளிப்படுத்தாரு. விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினார். இந்த ரெண்டும் அடிப்படை ஆவணங்களா எடுத்துக்கலாம். 26 தீர்மானங்கள் கொண்டு வந்தார். மீனவர் பிரச்சனை, தமிழ்நாட்டு உரிமைகள், ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். இந்த விஷயங்கள் அவர் அதிகமாக பேசுறதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அந்த அரசியல் வேற. இப்போ அம்பேத்கர் வந்து பெரிய மூத்த தலைவர் தான், நான் மறுக்கல. இந்திய அரசியல்ல மூத்த தலைவர் தான். அவர் வந்து அதிகமாக பேசுனது தலித் உரிமைகள், பௌத்த மதத்தை பற்றி பேசியிருக்காரு. ரெண்டாவது, அவர் ஒரு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தனால் கீழாவூட்டு அணை கட்டினாங்க இல்லையா, அன்னைக்கு ஒரிசா பீகாருக்கு சம்பந்தப்பட்ட அதை விஷயமா பேசும்போது நீர்நிலைகளை பற்றி பேசியிருக்காரு. பொதுவா இந்தியாவின் உரிமைகள், இந்த இடத்துல நிலக்கரி கிடைக்குது, அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த ஆலை வரணும், அந்த ஆலை வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் அம்பேத்கர் பேசல. அவர் உரிமைகள், ஒழிக்கப்பட்ட உரிமைகள் தான் பேசியிருக்காரு. திருமாவளவன் பார்த்த பார்வை வேற, விஜய் பார்த்த பார்வை இன்னும் கொஞ்சம் அகலமாக, விசாலமாக, அகண்ட பார்வையோடு வரணும்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்கணும், மீனவர்களுக்கும் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் முடக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா, சேது சமுத்திர திட்டம், கச்சத்தீவு, நாகப்பட்டினம் துறைமுகம், நம்ம கடலூர் துறைமுகம், சேலம் இரும்பாலை, ஊட்டி பிலிம் தொழிற்சாலை, அதே மாதிரி கன்னியாகுமரி ரப்பர் தோட்ட தொழிற்சாலை, அதே மாதிரி விமான நிலையங்கள் விரிவாக்கம், துறைமுகங்கள் விரிவாக்கம், ரயில்வே திட்டங்கள், இதெல்லாம் பல்வேறு திட்டங்கள். நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், 1000 பிரச்சனைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தம், இப்படியான விஷயங்களையும் அதோடு சேர்த்து பேசும்போது ஒரு விசால பார்வையாக விஜய்க்கு வரும். அதனால இது ஒரு மாற்று அரசியல், முழுமையான ஒரு மாற்று அரசியல் வரணும். அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கிறங்க, மத சார்பின்மைன்னு சொல்றாங்க. மத சார்பின்மை சொல்லக்கூடாது, மத சார்பின்மை சொல்லக்கூடாது, மத நல்லிணக்கம்னு சொல்லணும். இங்க வந்து இந்து மதம் இருக்கு, கிறித்துவம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, சீக்கியம் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஜவராஸ்ட்ரியன் ஒரு மதம் இருக்கு, ஜெயினம், இவ்வளவு இருக்கு. இந்த மதங்களுக்கு அரசாங்கமே விடுமுறை விடுறாங்க. விடுமுறை விடும்போதே நீங்க மத சார்பற்ற நாடுன்னு நீங்க சொல்ல முடியாது. இவ்வளவு மதங்கள் இருக்கு. மத நல்லிணக்கம், கம்யூனல் ஹார்மனி, செக்குலாரிசம் சொல்லக்கூடாது. அந்த சேர்த்ததே தப்பு. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா? புரியுது. எல்லா மதங்களும் இருக்கின்றன. அந்த மதங்கள் நல்லிணக்கத்தோடு, சகோதர பாசத்தோடு, அன்போடு மற்ற மதத்தினரை அரவணைத்து செல்ல வேண்டும், தோழமையோடு. இதுதான் கருத்தாக்கமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு மத சார்பின்மை செக்குலாரிசம் கான்ஸ்டியூஷன் 42வது திருத்தம் சுவரன் சிங் கமிட்டினால கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. 42வது திருத்தம் அது தவறு, பிழை, அது பிழை. மத நல்லிணக்கம் அதை பாதுகாக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்து திருக்கோவில்ல 6 கால 7 கால பூஜை நடக்கட்டும், இஸ்லாமியர்கள் பாங்கோசோடு தொழுகை நடத்தட்டும் பள்ளிவாசலில், கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் மணியோசோடு ஜெபங்கள் நடத்தட்டும், குருத்துவாராக்களில் சீக்கியர்கள்
கிரந்தங்களை படித்து தங்களுடைய வணக்கங்களை காட்டட்டும். அதே மாதிரி இறைவன் இல்லை, மதம் இல்லை என்று சொல்வர்கள் சதுக்கங்களில் பேசட்டும். இதுதான் மத நல்லிணக்கம். இது வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் சூடோ சொக்கலாரிசம் வாங்க. சூடோ சொக்கலாரிசம்னா நம்ம இந்துக்களா பழிச்சிட்டு முஸ்லீம்கள் கிறிஸ்துவ ஓட்டு நமக்கு கிடைச்சா போதும் அன்னு கிடைக்கிறது. அது மத நல்லிணக்கம் இல்லை, நேர்மை இல்லை. எல்லா மதத்தையும் உட்படுத்தி கிறிஸ்துவரானால் எதான், இஸ்லாமியரானால் தான், இந்து ஆனால் எதான், சீக்கிரம் எல்லாரும் ஒரு சகோதர பாசத்தோட போகணும். அதுதான் நல்லது. இது என்னன்னா இந்த செக்குலரைசம் ஒரு தூண்டி விட்டுக்கிட்டு, இப்போ நான் சொல்றேன், சீக்கியர் போராட்டத்தை யார் தூண்டி விட்டது? காங்கிரஸ் தானே. இப்போ சீக்கியருடைய அணைச்சிட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் விவசாயிகள், சீக்கியர் தானே அதிகம். இந்த சீக்கியருக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ண யார்? பிந்தர்னவாலாவை யார் கிரியேட் பண்ணது? காங்கிரஸ் தானே. சரி, இவ்வளோ அரசியல் சாசனத்துக்கு ராகுல் காந்தி தூக்கி பிடிக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் புக் தானே, கான்ஸ்டியூஷன் புக். இந்த கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ டின் பண்ணி அவ்வளோ பிளை பண்ணது இவங்க பாட்டி தானே. நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லாமல், சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் 42வது திருத்தத்தை கொண்டு வந்து எல்லாமே நாடாளுமன்றம், பிரதமர் அன்னு கொண்டு வந்து யார்? இந்திரா காந்தி தானே. பிறகு உனக்கு என்ன யோகியதை கான்ஸ்டியூஷனை காட்டுறதுக்கு? நான் சொல்றது வழங்குதா? இப்படி ஒரு பொறுப்பான, ஒரு நேர்மையான, ஒரு சிந்தனையோடு, ஒரு விசால பார்வையோடு ஒரு அரசியல் வேண்டும். ஏன்னா காலங்கள் வேகமாக மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறிவிட்டன. 50 60 உள்ள சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்குள்ள தேவைகள் வேற. இப்போ சோசியல் மீடியான்னு வந்துருச்சு. சோசியல் மீடியா தப்பா எழுதுறாங்க, புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு தான் அது உண்மையாகிறது, பொய்யே உண்மையாகிறது. ஒரு பணத்துக்கு ஒருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க சோசியல் மீடியாவில். இப்போ காமராஜர் மாதிரி, ஓமந்தூர் ரெட்டியார் மாதிரி, கக்கன் மாதிரி, குமாரசாமி ராஜா மாதிரி முதலமைச்சர் இருந்தாங்க. முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அப்போ பிரிமியர் முதலமைச்சர் கிடையாது. சென்னை ராஜதானி, ஆந்திராவும் சேர்ந்து, மலபார்லாம் சேர்ந்து. அப்போ அவர் நேர்மையானவர். இத்தனைக்கு மிராஸ் தான், திண்டிவனத்தில் பெரிய நிலங்கள். அவர் எலிசபெத் ராணியை வரவேற்க கூப்பிடுறாங்க முதலமைச்சருங்கிற நிலை. எங்க இப்போ ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கூவங் ஹவுஸ்னு ஒரு அதான் முதலமைச்சர் வீடு. சீஃப் செக்ரட்டரி அத்தனை பேர் டை கட்டிக்கிட்டு ஏறி, இவர் கசங்க ஜிப்பாவும் வேஸ்டியோட வராரு. ஐயா, நீங்க எலிசபெத் நீங்க வரவேற்க இப்படி வர்றீங்களா? ஐயா, நான் இப்படித்தான் வருவேன், நான் விவசாயி, நான் எப்போ இதுக்காக என்னை வேஷம் போட வைக்க சொல்லலாம், நான் இதில் நாடகத்தில் நடிக்கணும். என்னை வரவேற்க ஏர்போர்ட்டில் விமான நிலையத்து என் வரவேற்பை மாலை, அப்போ மாலை தான் போடுவாங்க, சால்வையெல்லாம் கிடையாது. இந்த மாலையை இந்த ட்ரெஸ்ஸோடு தான் போடுவேன், ஏற்றுக்கிட்டா நான் வாரேன், இல்லை என்ன இருக்கேன் நீங்களே வரவேற்றுட்டு வாங்கன்னு சொன்னார். அந்த தைரியம் யாருக்கு இப்போ இருக்கு? நான் கேட்குறது, ஓமந்தூர் ரெட்டியாருக்கு இந்த தைரியம் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கா? நான் இந்த ட்ரெஸ் தான் வருவேன், நான் சாமானிய சென்னை மாநிலத்துக்கான விவசாயி, 4 முழ வேஷ்டி, கசங்ன ஜிப்பா, இதோட வரேன். இந்த வரவேற்பை ராணி ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம், இல்லைன்னா நான் வரல. அந்த தைரியம் இப்ப யாருக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும். ஏன் காமராஜர் பால்டு கட்டோட தான் இருந்தாரு, அவரும் பெருந்தலைவன் தான் சொன்னாங்க. கலைஞரும் பால்டு கட்டத்தான் இருந்தாரு, கலைஞர் தான் சொன்னாங்க. குமாரசாமி ராஜா அப்படித்தான் இருந்தாரு. பக்தவச்சலம் ரொம்ப எளிமையா இருப்பார். பக்தவச்சலம் ராஜாஜியும் உங்களுக்கு தெரியும், பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு பால்டு கட்டு தான். யதார்த்தமா இருங்க, உண்மையா இருங்க. கண்டிப்பா இந்த நேர்மையாவும் நேரடியாவும் இருக்கிற இந்த நம்மளோட சார்ட்ட நான் இன்னொரு நேரடியா ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது மாற்று அரசியலை முன் வச்சுதான் உங்களோட நகர்வுகள் இருந்துச்சு. ஒரு வைகோ மாதிரியான ஒரு நிலவுக்கு பின்னாடி ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ஸ்டார் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பிரபாகரன் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட போய், எம்ஜிஆர்கிட்ட போய் அறிமுகப்படுத்த வச்சு பின்னாடி இருந்திருக்கீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் சேர்ந்து பணியாற்றுவீங்கன்னு ஒரு, நான் இன்னும் உறுப்பினரா சேரல இருக்கு. என்னை யாருன்னு அவர் கூப்பிடுவாரு. இல்ல இல்ல, நான் கூப்பிடுவார் இல்ல, எப்போ சேர்ந்திருக்கலாம். எப்படி வருதுன்னு பாப்போம். ஆனா அது வரும்னு நினைக்கிறீங்க? தெரியல. அது தேர் வடம் இழுக்கணுங்க. தேர் கால் நிக்குது. இன்னும் வடம் இப்போ குன்றக்குடி அடிகளார் சொல்வார், தேர் அவர் சொன்ன விஷயம் வேற. தேர் நிலை கொண்டு வந்த பிறதான் வடம் பிடிக்க முடியும். நிலை கொண்டு வரட்டும், நிலை கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் வடம் பிடிப்போம். வடம் பிடிப்போம். எங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும், அது ஆரோக்கியமான தமிழ்நாட்டு நலன் வேணும். ஆனால் இனிமே தனி தமிழ்நாடு வாங்க முடியாது. ஒன்றுபட்ட இந்தியா தான். ஒன்றுபட்ட இந்தியா. நீங்க பெங்களாதேஷ் தனிநாடு வாங்கின பிறகு தனிநாடு வாங்கினாங்களே, செக்கோஸ்லோவியாக்கா, சவுத் சூடான், அதெல்லாம் மியூச்சுவல் கன்சென்ட் மாதிரி டைவர்ட்ஸ் மாதிரி தான் வாங்கினாங்க.
இராணுவம் புகுந்து வெற்றி பெற்று வங்கதேசத்தை பெற்றுவிட்டோம்னு இந்திரா காந்தி சொன்னாங்க இல்லையா 71, அது மாதிரி அது பிறகு நாடுகள் எந்த நாடுகளும் பிரியலை. அதனால இந்தியாவில் வந்து இனிமே தனித்தமிழ்நாடு வாங்க முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், நம்ம தனித்தமிழ்நாடு வாங்கினாலும் கூட நதிநீர் ஆதாரங்களுக்கு மற்ற மாநிலத்தை அண்டி இருக்கணும். தாம்பரவர்ணி ஒன்று மட்டும் தான் எங்க ஊர்ல ஓடுது இல்லையா, அது மட்டும் தான் அந்த பொதிகை மலையிலிருந்து உற்பத்தி ஆகி புன்னக்காயில வந்து கலக்குது. காவேரி, முல்லை பெரியார், நெய்யார், ஆழியாறு, பரம்பிக்குளம், பாண்டியார், புன்னம்புலா, சிறுவாணி, பம்பாறு, அதே மாதிரி அமராவதி, காவேரி, ஒகேனக்கல், தென்பெண்ணையாறு, பாலாறு, பொன்னியாறு, இப்படி பல ஆறுகள் இருக்குது. இதெல்லாம் அண்டேமான்லேருந்து வருது. புரியுதா? நமக்கு நீர்நிலைகள் ரொம்ப கம்மி. இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்க பார்க்கணும், இங்க வேலைக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்காங்க. நான் விவசாயி, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. ஒரு பக்கத்துல அவங்களுக்கு வந்து 100 ரூபாயோ 150 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வைங்க, அவனுக்கு கையில போறது வேலை செய்யறன்னு வர்றாங்க இல்லையா, சும்மா பேருக்கு வர்றாங்க இல்லையா, 80 ரூபா தான் போகுது. மீதி இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறாங்க. ஆமா, இப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா விவசாயம் பாதிக்குது. விவசாயம் பாதிக்கும் போது இப்ப நானே என்ன சொல்றேன், வடக்குல இருந்து ஒரு 2-3 குடும்பத்தை கூட்டு வந்து நம்ம விவசாயத்தை பார்ப்போம், இவங்க வரமாட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் ஒழுங்கா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நடக்கல. என்ன ஆகுது, 100 நாள் வேலை திட்டம் நானே அதை படிச்சிருக்கேன். இராச்செலியன் வந்து வழக்கு போட்டார் எங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுக்கு தரவுகள்லாம் சேகரிச்சு கொடுத்த, இன்னைக்கு இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி MP LADன்னு லோக்கல் MP ஸ்கீம்ல. இதுல என்ன ஆச்சுன்னா, என்ன பண்றாங்க, நான் கவனிச்சேன், ஒரு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் அவர் கொடுத்தேன். வேலைக்கு காலைல எந்திரிச்சு குளிக்கிறாங்க, ஆபீஸ் போறாப்புல 10 மணிக்கு போறாங்க. 10 மணிக்கு போயிடவுடனே ஒரு கரண்டி வச்சு ஏதோ மண்ணை தூடுறாங்க, பம்பட்டி கரண்டி வச்சு. ஒரு 10 மணி 10:30 வரைக்கும் இருக்காங்க. 11 மணி ஆனவுடனே அப்படியே பேசிட்டு 11 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவோன்னு சொல்லி மரத்துக்களை ஒதுக்குறாங்க. 1 மணி நேரம் இருக்கிறாங்க, 1 மணி நேரம் எடுக்கிறாங்க மரத்துக்களை. நல்ல ஆலமரம் காத்து, ஒரு 10 நிமிஷம் கூட தூக்கம் கூட போட்டுருந்தாங்க. பிறகு அப்படி உள்ள போறாங்க. பிறகு ஒரு 1/2 மணி நேரம், பிறகு மத்தியானம் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு லஞ்சு செஞ்சா அப்போ ஒரு தூக்கம் போட்டுட்டு மறுபடியும் உள்ள போறாங்க. ஒரு 2:30 2:45 3 மணிக்கு அந்த பஸ் வந்துருச்சியா, இந்த பஸ் நம்ம இறக்கட்டேன் 3:30 இறக்கிட்டு சம்பிரதாய அரசியல் மாதிரி சம்பிரதாயமா நடக்குதுங்க. இது வந்து யாரையும் நான் பழி சொல்லல, இதுதான் 100 நாள் பட்ட கிராமம். இதனால தமிழ்நாடு விவசாயம் பாதிச்சிருக்கு. தமிழ்நாடு விவசாயம் பாதிச்சிருந்தா இது எல்லா விவசாயிகளும் இதை சொல்றாங்க, நான் மட்டும் இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது உணர்ந்துதான் வழக்கு போட்டோம். இராச்செலியனும் நானும் உச்ச நீதிமன்றத்தில் காமன் காசு போட்டு வழக்கு போட்டோம். அதை இது டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு. இப்படியான நிலைமையில ஒரு யதார்த்த பார்வை, ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை, அறிவியல் பூர்வமான சிந்தனை, நாட்டுக்கு இதுதான் நல்லது, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது இதுதான் நல்லது அங்கிற பார்வை அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம ஓட்டு போட்டு அனுப்புறோம்ல பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதிகள் அமைச்சர் ஆகிறாங்க. இது வந்து இப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ விதத்தில் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துடும். அது ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் சரி தான், எந்த ஸ்கிப் சாராயம் கொடுத்தாலும் சரி தான், மது கொடுத்தாலும் சரி தான், சாப்பாடு கொடுத்தாலும் சரி தான். இப்போ கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க இல்லையா, ஒரு கூட்டத்துக்கு அழைச்சி வர அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஆளை அழைச்சிட்டு மாநாட்டுக்கு அழைச்சிட்டு அந்த வண்டிக்கு வாடகை கொடுத்துட்றாரு, வண்டிக்கு டீசல் போட்டுறாரு. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தலைக்கு. அது போக ஆணுன்னா குவார்ட்டர் அந்த ஏதோ மது கொடுக்காங்க. பிறகு பிரியாணி பொட்டணம், அவங்க எவ்வளவு நேரம் அங்கே இருக்காங்களோ அதுக்கு தண்ணி பாட்டு, ஒவ்வொருத்தரும் தண்ணி பாட்டு, இவ்வளவு செலவு பண்றாங்க. இது யார் காசு? எங்க கொள்ளடிச்ச காசு தானே. நீங்க சொல்றதோட அடிப்படை வந்து திமுக வந்து ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வராங்கன்னா கொண்டு வர்றப்ப இருக்கிற வேகம் அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் சொல்றேன், ஒரே உதாரணம் சொல்லுங்க. சேது சமுத்திரத்தை பெற்றே தீர்வோம் நான் தான் முதல்ல கட்டுறதுல நெடுமாறன் நாங்க தான் அதை வச்சு புஸ்தகம். இன்னைக்கு இல்ல, 81ல் நாங்க அளவெடுத்து செஞ்செல்லாம் பண்ணோம். இந்திரா காந்தி பேர்லயே அது சொன்னோம். முதல்ல டிடி கிருஷ்ணமாச்சாரியா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அது பிறகு பிரிட்டிஷ்காரன் பேர்ல இருந்து எழுதப்பட்டது. பிறகு என்னாச்சுன்னா வைகோ அதை பற்றி மதிமுக மாநாடு, அண்ணா பிறந்தநாள் 98ல் பீச்சில் பேசும்போது வாஜ்பாய் வந்து வைகோ சொன்னதுனால கொடுத்தாரு. பிறகு கலைஞர் என்ன பண்ணாரு, சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரணும், டிஆர் பாலு அமைச்சர் மதுரை துவக்கி வச்சாங்க வண்டியூர் தெப்பக்குளத்தில். சோனியா காந்தி, மன்மோகன் சிங்லாம் இப்போ பிரதமர் வந்தாங்க. பிறகு என்ன மண்ணெண்ணி போட்டாங்க. பிறகு திட்டத்தை வந்து தெருவில் போட்டாங்க. பிறகு இவர் கலைஞர் வந்து எனக்கு இந்த பதவி தான் வேணும்னு சொன்னார் இல்லையா. அப்போ சேது சமுத்திரத்தை முடக்கும் போதும்
ஈழத்தமிழரை சாகடித்த போதும் ஏன் அது செய்யலைங்கிறது கேள்வி இருக்கு. இப்ப நான் அதே ஈழத்தமிழருக்கு அதுக்கு பிறகு கட்சியில் சேர்ந்து டெசோ நடத்துறேன். அப்ப நான் இல்ல கட்சியில, திமுக இல்ல. அது பிறகு டெசோ நடத்துறது. இது இந்த முதலமைச்சர் ஐநா சபைக்கு போனாரு, பிறகு லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போனாரு, ஜெனீவா, அந்த அடிப்படை வேலையெல்லாம் நான் தான் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது இப்ப ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசுறாங்களா? அந்த சேது சமுத்திரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க இல்லையா? இப்ப அந்த பணம்லாம் என்ன வீணு தானே? அதுக்கு யாரு கமிஷன் போயிருக்கும் போல இருக்கு, கான்ட்ராக்டர் இருக்கு. இப்படிதான் இவங்களுடைய பார்வையும் திட்டங்கள் இருக்கு. ஒரு திட்டம்னா எடுத்துட்டீங்களா, மக்களுக்கு இது பயன் அளிக்கும், எந்த விதத்துல இது முடிச்சிடணும். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் நீங்க ஊழல் இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாத்துலயும், ஆனா ஓட்டு போடுறதுல ஊழல் இருக்க. நீங்க இன்னைக்கு ஓட்டு போட்டு ஓட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பட்டன் அழுத்துறானோ அன்னைக்கே அதே காசு வாங்கிறது இல்லையா? இந்த மை ஈரம் மை வாங்குறான் இல்லையா? மை போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறேன்னா அதுக்கு முன்னாடி முதல் காரியம் 500 ரூபா ஓட்டுக்கு, 300 ரூபா ஓட்டுக்கு வாங்கிட்டு பிறகுதான் மை போடுறாங்க. தேர்தல் நேர்மையா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, அதான் சொல்லிட்டேங்க. மை போடுறதுக்கு முன்னாடி இந்த கையில வந்து பணம் வந்துருதுங்க. யாருக்கு ஓட்டு போடுறது? காந்தி வந்தாலும் தோத்துருவார், காந்தி நோட்டு ஜெயிக்கும். காந்தி வந்தாலும் தோத்துருவார், காந்தி நோட்டு ஜெயிக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல, இந்த காலத்துல, இந்த இப்ப இருக்கிற பாதுகாப்பு நேசன் வந்து நான் நிக்கிறையா அன்னு தடியோட அப்படி வந்து ஒரு பிறவி எடுத்து வந்து கேட்டு நான் தாங்க மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த், எனக்கு ஓட்டு போடுங்க சின்ன இதுன்னு தோத்து போவார். ஆனா அவர் பணம் ஜெயிக்கும். உங்களோட அடிப்படையில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது வந்து திருமாவளவனை வந்து திமுக தான் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதே நேரத்துல பயங்கரமா வந்து பிரஷர்ல இருக்காங்க, அதனால இங்க வர முடியலன்னு சொல்றாங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கு, எனக்கு வேணாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரே பதில் மட்டும் சொல்றேன். விக்கிரவாண்டி கூட்டத்துல 27ஆம் தேதி பேசுறாரு. கடந்த மாசம் தானே? ஆமா, கடந்த மாசம் தானே. 27ஆம் தேதி விக்கிரவாண்டி மாநாட்டுல, தமிழக வெற்றி கழக மாநாட்டுல விஜய் பேசுறாரு. மறுநாள் காலையில திருமாவளவன் என்ன ட்வீட் போடுறாரு? இவர் பேச்சு சரிதான், சரியாத்தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. உண்மைதானே? கண்டிப்பா. அன்னைக்கு மாலை பொழுதுல 2 பக்கம் அறிக்கை வருது. யாரு? விஜய் மீது எதிர்வினையோட அறிக்கை வருது. அப்ப என்ன ஒரு அழுத்தம் வந்துருக்கு தானே அர்த்தம்? நான் சொல்றது உங்களுக்கு, காலையில விஜயுடைய பேச்சு சரிதான், விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறது சரிதான் சொன்னவரு மாலையில ஒரு 2 பக்கம் 1.5 பக்கம் அறிக்கை எதுக்கு விடுறாரு? அதுக்கு மாற்றி அந்த சரின்னு சொன்னதுக்கு முரணா விடுறாரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இருந்து பிரஷர் வந்தது? அன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் மட்டும் தான், சிபிஎம் மட்டும் தான் கருத்து சொல்ல, அவர் மட்டும் தான் கருத்து சொல்ல, மீதி எல்லாம் திமுக கூட்டணிக்கு ஆதரவா தான் அவங்க சொன்னாங்க. ஆனா விசிகால இருந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சியில இருந்து நீங்க வந்து அடுத்தடுத்த தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்றாரு. விஜய் அவர்கள் வந்துட்டு கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரோட கருத்தும் ஒருமித்தமா இருக்கு. ஆனா அதே வந்து திருமாவளவன் அவர்கிட்ட கேட்டப்போ நீங்க புத்தக வெளியீட்டு விழால மட்டும் கலந்துக்கோங்க, ஆனா அரசியல் பேசாதீங்க அப்படின்றத சொல்லி அமிச்சதா வந்து சொல்றாங்க. அந்த விசிகா கட்சிக்குள்ளேயே திமுகவுக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் சொல்லியே இருந்தா அவர் எதுக்கு அப்படி இப்போ கட்சி தலைவர் ஒன்று என்கிட்ட சொல்றாருன்னா எனக்கே மாற்று கருத்து இருந்தா கூட சார் கட்சி தலைமை சொல்லிடுச்சு, அது தக்கன பேசிட்டு போவோம், பட்டும் படாமல் பேசிட்டு போகும் தானே வருவாங்க. இவர் அந்த அளவு ஓவரா போய் பேசி ரொம்ப அதிகமா ரொம்ப தெளிவா பேசியிருக்காரா இல்லையா? மன்னர் ஆச்சுன்னா என்ன? அண்ணா என்ன சொன்னாரு? மன்றாடியாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, மன்றாடியாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க காங்கிரஸ் பிள்ளை. இது என்ன ஜமீன்தார்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு சி சுப்பிரமணியம் பிடிக்கலைன்னா மன்றாடியா இருக்க அமைச்சர் பதவியா அன்னு கேட்கலையா? காங்கிரஸ் ஆட்சி இது என்ன ஜனநாயக ஆட்சி தானே, மன்னராட்சி இல்லையேன்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. சரி, அப்போ என்ன இன்னொன்று சொல்லுவோம், திருவாரூர் தியாகராஜ மொழியார், கபிஸ்தலம் மூப்பனார், உக்கடம் தேவர் அதெல்லாம் பேசலையா? அண்ணா பேசுறாரு இல்லையா? இது ஜமீன்தார் ஆட்சியா? முரணா இருக்கு இல்லையா? இது ஜனநாயக நாடு, மக்கள் நாடு. எம்ஜிஆர் பேசலையா? பாட்டுகள்ல நாடோடி மன்னன்ல பாட்டு இருக்க, நாடோடி மன்னன் பாட்டு இருக்கா இல்லையா? முடியாச்சியா குடியாச்சியா? அது நாடோடி மன்னன் கருத்தா தானே? அன்னைக்கு அண்ணா அதுதான் ஆதரிச்சாரு. தம்பி ராமச்சந்திரா, உன் நாடோடி மன்னனுடைய கதை மக்கள் மத்தியில போனால் கழகத்தினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ வந்து நான் சொல்றேன், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் மகன் வந்திருக்காரு. இப்ப ஸ்டாலினாவது படிப்படியா வளர்ந்து வந்தார். அவர் 84 வரும்போதே ஒரு முணுமுணுப்பு இருந்தது. திடீர்னு அவர் வந்த உடனே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வளர்ச்சிக்கு அது அடித்தளமாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டார். எமர்ஜென்சி ஜெயில. இப்போ கனிமொழி வந்தாங்க,
எப்போ வந்தாங்க 2000 அதுக்கு முன்னாடி அரசியல்ல பெருசா பண்ணல. அவங்க அப்பாவோட இருந்திருப்பாங்க. உடனே 3வது மாடியில நிப்பாட்டினாங்க. இப்போ முக்கியமான தலைவராக கனிமொழி இருக்கிறாங்க. இப்படித்தான். இப்போ உதயநிதி வந்துட்டான்னா லிப்ட்ல இப்போ நாங்கெல்லாம் என்னன்னா படியில் ஏறி போகணும். 3வது படிக்கு திமுகங்கிற படியில் ஏறி போகணும். அப்படி ஏறி போகும்போது பின்னாடி எங்களை தள்ளியும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏறி போகணும். இப்போ எறும்பு கூட்டம் வருதுல, எறும்பு கூட்டம் வந்தாச்சுன்னா 100 வருஷத்தானே வருது. வரும்போது எறும்பு எதுக்குடா வருது, இனிப்பு பண்டமா இருக்கு, அதை வந்து அதை நாசம் பண்ணிடணும் தள்ளி விடுறோம் இல்லையா? அது மாதிரி எங்களை வந்து துரோகத்தனமா தள்ளி வேலை வாங்குவாங்க. ஒரு துரோகத்தனம் நான் படிதான். இப்போ கனிமொழி 2004 பிறகு தான் வாராங்க. 3வது மாடியில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ திமுகன்னு மூத்த தலைவர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் 84ல் மிசாவில் போயிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. பிறகு அவர் வந்து ஒரு முக்கியத்துவத்தை இளைஞரணி செயலாளர்னு போட்டு ஜான்சி ராணி தெரியல மதுரையில் அவர் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இனி வந்து ஸ்டாலினை தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்னு சொன்ன அவர் ஏன் நீக்கினாங்க கலைஞர் காலத்தில்? இதான காரணம். ஸ்டாலின் வரணுங்க தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு உதயநிதி வந்தார். 6 வருஷத்தில் இளைஞரணி செயலாளர், இல்லை இளைஞரணி செயலாளர், எம்எல்ஏ, விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர் ஒன்று. இது கலைஞர் செய்வாரா? கலைஞர் எப்படி பண்ணாரு? செய்யணும்னு நினைப்பாரு தன் குடும்பத்துக்கு. ஆனால் பக்குவமா செய்வார். ஸ்டாலின் ஒரு துணை முதல்வராக இருக்கு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது? கண்டிப்பா ஒரு இளைஞரின் செயலாளர். பிறகு ஒரு KA கிருஷ்ணசாமி எடுத்து இங்க நின்னாரு. 1000 விளக்குல தோத்தாரு. பிறகு 89ல ஜெயிக்காரு. பிறகு 91ல் ராஜீவ் படுகொலை தோக்குறாரு. பிறகு 96ல் அவர் அமைச்சர் பதவி கொடுக்கல. பிறகு மேயர் ஆகிறாரு. மேயர் ஆகி அதுக்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுக்காங்க. அது பிறகு தானே துணை முதல்வராக கொடுக்குறாரு. ஒரு 30 ஆண்டுகளாக ஆயிப்போச்சு இல்லை. ஒரு 84க்கு பிறகு அவர் அமைச்சரானது எப்போ? 2006ல் 84 16 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு தானே அமைச்சராகிறாரு. அது மாதிரி ஏன் கொண்டு வர வேண்டியதானே உதயநிதியா? வந்தாரு இளைஞரணி செயலாளர், உடனே இவர்களா கட்சியே இருக்குன்னு இப்படிதாங்க. எப்படி வாரிசு அரசியல் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? அடிப்படையில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல கேட்கறேங்க, அது சொல்லிடுறேன். இப்ப நான் எங்க மாதிரி ஆட்கள் உழைச்சி பல்வேறு விஷயங்கள் திமுக பண்ண பல தீவில் சொல்லிட்டேன். இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதான் அந்த கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். அடிப்படையில உழைக்கிற ஒரு தொண்டன் இருக்காரு, எறும்பு மாதிரி உழைக்கிற ஒரு தொண்டன் இருக்காரு. ஏன் அவர் முதலமைச்சர் ஆகும்? இல்ல அவங்களுக்கு அடிமைத்தனமா இருக்கணுங்க. இப்ப ராஜ்யசபாவுக்கு நான் போறதுக்கு தகுதியானவரா? நீங்க தான் சொல்ல, நான் சொல்ல. கண்டிப்பா நான் அதுக்கு அந்த இடத்துக்கு ஏன் எட்ட முடியல? இப்ப திமுக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க இவங்களை விட தகுதியான ஆள் தானே. அதுதான் திமுகவுக்கு ரொம்ப நான் கலைஞருக்கு கிட்டத்தட்ட 79 கலைஞருக்கு அறிமுகம். அப்படி பார்த்தா துரைமுருகன் தான் கலைஞருக்கு தெரியும், ஸ்டாலின் தான் தெரியும். TR பால் கூட மாவட்ட துணை செயலாளர் இருந்தாரு. எவ்வளவு அப்ப RT சீதாபதி மாவட்ட செயலாளர். இப்போ 79ல நான் அவருக்கு அறிமுகம். நான் அந்த நிலைக்கு வர முடியல. கலைஞர் விரும்பினாலும் கூட என்னைய மேல அனுப்ப முடியலையே. திட்டமிட்டு ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒதுக்குறாங்க. இவங்க ஒதுக்க நான் இல்லை, எனக்குன்னு ஒரு தலைமை. நான் இப்போ ஒதுக்கணும். என்ன இப்போ நீங்க யூடியூப் இன்டர்வியூ கேட்டா நான் முக்கியமான ஆளுன்னு தான் நீங்க கேட்கறீங்க. கண்டிப்பா இவங்க ஒதுக்க போறப்ப எனக்குன்னு இருக்கு, என் திறமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கற்பூரத்தை தூக்கி போட்டாலும் எங்கேயாவது நெருப்புச்சா தீ பிடிக்கும். அதை நாங்கெல்லாம் அப்படி எரிச்சிருவோம். அதனால எங்க திறமையில நாங்க வளர்றோம். உங்களுக்கு நாங்க உழைச்சி கொடுத்துருக்கோம். ஆனா எங்க திறமையா சுயம்புவா நாங்க வளர்றோம். ஆனா உங்க குடும்பத்துல அந்த சுயம்பு கிடையாது. யாரோ ஒருத்தர் மேடை போட்டு தாங்குறாங்க, அது மேல போய் நின்றுதீங்க. இப்ப நான் வந்து படியில ஏறிதான் 3வது மாடிக்கு போகும். படியில இருந்தா நேரமாக முடியாது. இப்ப ஸ்டாலின் 84ல வந்தாரு, வைகோ படியேறினாரு. ஸ்டாலின் வந்து லிப்ட்ல போய் 3வது மாடிக்கு அப்பாவோட நின்றுட்டாரு. இவர் வைகோ படியில ஏறி போய் ஒரு 20-25 டயர்டா போய் 3வது மாடிக்கு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போறாரு கலைஞரை அடையிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்து படியில ஏறிட்டே இருக்கிறேன், நீ ஏறி வேலையை போக முடியல, அதுக்குள்ள தள்ளி விடுறாங்க, கீழே தள்ளி விடுறாங்க, மறுபடியும் ஏறுறேன். அதுக்குள்ள கனிமொழி கீழே இருக்காங்க, 3வது மாடி அப்பா கிட்ட போயிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி இப்படி இருந்தா இது ஜனநாயகமா? ஜனநாயகமா இது? இது என்ன ஜனநாயகமா? இது வந்து ஒரு அண்ணா சொன்ன கருத்துக்கு அண்ணா நீங்க சொல்றீங்க இல்ல, அண்ணா இதைத்தான் விரும்பினாரா? அப்புறம் அண்ணா பையனை நீங்க எல்லாம் பண்ணிருக்கலாம்ல. இங்க எத்தனையோ பண்ணங்க. அண்ணா பையனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம்ல பரிமளத்துக்கு, ஏன் நீங்க கொடுக்கல? ராணியம்மாவுக்கு ஒரு MLC கொடுத்தீங்க, அவ்வளவுதானே. யாராருக்கும் ராஜ்யசபால இருக்கிறவங்களோட நான் திமுக அதிகமா உழைச்சிருக்கேன், லோக்சபால இருக்கிறத விட அதிகமா உழைச்சிருக்கேன். இன்னைக்கு மெய்வேந்தன் ஒரு அமைச்சருக்காரா, நான் திமுக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மதிவேந்தன் மெய்நாதனா இந்த அமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது. மெய்நாதன் ஒரு அமைச்சரா,
மதிவேந்தன் ஒரு அமைச்சரா, இவங்களை பார்த்ததே கிடையாது. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று ஒரு மீட்டிங்ல வந்துட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து யாரு வந்தாலும் திமுகவை தான் முதல்ல வந்து எதிர்க்கிறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து உழைச்சுதான் வந்து மேல வந்திருக்காங்க. அதே நேரத்துல அவருக்கான தகுதி வந்து அவர் வந்து உருவாக்கிக்கிட்டாரு. ஏங்க நான் அதை சொல்ல, உழைக்கட்டுங்க, யார் வந்தா உழைக்கட்டுங்க, புதிதாக வந்தவர்கள் பேசாதீங்கன்னு விஜய் அவர்களையும் சாடுறாரு. இல்ல உழைக்கட்டுங்க. விஜய் வந்து உடனே வந்து அவர் ஜெயிச்சுவாரா? அவரும் உழைக்கணும்ல, உழைச்சுதானே ஆட்சி. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதுதான் சொல்றாங்க. அவரும் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு, என்னாச்சு? அவருக்கு எல்லா நியாயங்களும் இருந்தாலும், முதலமைச்சராக நியாயங்கள் இருந்தாலும் எனக்கு வைகோவுக்கு பிடிக்காது. அவர் முதலமைச்சராக எல்லா நியாயங்களும், ஏன் அவர் தமிழ்நாடு மறுதளிச்சது? ஒரு நல்ல மனிதரை அவர் 98 பிறகு தன்னுடைய திசையை மாறிட்டாரு. 98 வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. ஏன் தமிழ்நாடு மறுதளிச்சது? ஒரு 10 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க மதிமுகவுக்கு. ஒரு நல்ல உருப்படியான எதிர்க்கட்சியா இருக்கும் இல்லையா? ஏன் அதை மறுதளிச்சீங்க? உங்களுக்கு புரியுதா? புரிதல் இல்லைங்க. இவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்க. அன்பில் பொய்யாமொழி எப்படி அவங்க தாத்தா அவங்க அப்பா வந்துட்டாரு. இதுக்கு மேலே அன்பில் பொய்யாமொழியோட நேரு எவ்வளவு உழைச்சிருக்காரு இல்லையா? இருக்காரா இல்லையா? இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் தான் வச்சுதான் சட்டங்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இதாங்க, இதுக்கு தாங்க நேர்மையான அரசியல் வேணும். அந்த அரசியல் இல்லாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு சூழ்நிலை மாற்று அரசியலை விஜயை கட்டி வருகிறார் என்று நினைக்கின்றோம். இது காலப்போக்கில் எப்படி ஆகுதுன்னு தெரியல. எங்களுக்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்திருக்கேன். பிறகு காமராஜர் காங்கிரஸ்ன்னு நெடுமாறனால இப்போ அதெல்லாம் இன்னைக்கு பாதி பேருக்கு தெரியாது. 40 வருஷம் 50 வருஷம் ஆக போகுது. ஒரு நல்ல கட்சியை கட்டினோம். அன்னைக்கு தமிழ்நாடு உரிமைகள், அப்போ வந்து காவேரி பிரச்சனை மட்டும்தான் பேசுவாங்க. இவ்வளவு தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு நாங்கள் தான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் பண்ணோம். அன்னைக்கு அவரால் வர முடியல. ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முறை தான் போனார், வர முடியல. அதுக்கு பிறகு மதிமுக கட்டணும், ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போச்சு. அது 98 பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அது நல்லா இருக்கும். அவருடைய பார்வை வேற விதமாக போயிடுச்சு. எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் அவர் உசாதனப்படுத்தினாரு. நாங்கள் உழைச்சோம். எங்களுடைய இளமை காலம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு அதை உழைச்சோம். நாங்கள் இப்போ வேடிக்கை பொருள், வேடிக்கையான காட்சி பொருள் ஆகிட்டோம். இழிச்சவாயங்க மாதிரி இன்னும் அங்கே இருக்கோம். இப்போ அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அப்புறம் மாறிக்கிறாரு. அவர் மாதிரி நம்மளை இருக்கும். ஆமா, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக இருப்பேன், ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக இருந்ததே இல்லை. கண்டிப்பா கேள்விகள் சார். சீமான் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த கமெண்ட் வந்தாலும் அங்கேருந்து ஒரு ஆப்போசிட்ல வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரியாதுங்க. தெரியாது. ஏன் தவிர்க்கிறீங்க? எனக்கு தெரியாதுங்களா. நான் பார்த்தது இல்லை, பழகினது இல்லை. இல்ல சார், அவர் பிரபாகரன், நான் பிரபாகரனோட பழகிருக்கேன். பிரபாகரன் 77 இருந்து 87 வரைக்கும் அவங்க கூட இருந்திருக்காரு. நானும் நெடுமாறன் பொறுப்பு என்னையாலதான் வைகோவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதோட சரி. சீமானும் ஏதோ ஒரு நாள் போனாராம் பாரதி ராஜாவோட, ஒரு போட்டோ எடுத்து வந்தாருன்னு சொன்னாங்க. அவ்வளவு. ஆனா அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அது அவர் தான் சொல்லணும். அவர் வீடியோ காட்ட சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டை எங்களை நம்புறாங்க இல்லையா? நாங்க பாண்டி பிஜார் வழக்கு, அவர் வந்து மதுரையில் தங்கி இருந்தது, பிறகு சென்னைக்கு வரும்போது இந்திரா நகர்ல வீடு பார்த்து கொடுத்தது, இவ்வளவு நான் கூட இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து ராம் முதல் அத்தனை பேருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகை ஹிந்து ராம் தான் நீக்கி இருக்கிறாரு. வேற யாருக்கு கணபதி இருக்கிறாரு, அதே மாதிரி ராவ் ஜூனியர் உடன் ராவ் இருக்கிறாரு, மதன் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நாங்க பிரபாகரன் இருந்தேன்னு தெரியும். ஒன்று பிரபாகரன் பேட்டி வாங்கணுமா, கல்கி பிரியன் இருக்காரு, உடனே ராதாகிருஷ்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணா பிரபாகரன் பேட்டி கிடைக்கும்பாங்க. அனிதா முதல்ல பத்திரிகை பேட்டி அனிதா பிரதாப்புக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். பேசவே மாட்டேன்ட்டாரு. பேச்சியே தீரணும் ஆங்கிலத்து சண்டேக்கு. அனிதா பிரதாப்புக்கு நான் தான் பேட்டி வாங்கி கொடுத்தேன். சண்டேக்கு முதல் பேட்டி அதில் தான் வந்தது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா ரைட்டுங்க. நான் அதுக்கப்புறம் நான் யாரையும் சாட மாட்டேன். ஆனா தனிப்பட்டவர்கள் பேசுறது இழிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்னுடைய பார்வை விசாரணை பார்வை, ஆரோக்கிய பார்வை. அதே மாதிரி எனக்கு சுயமரியாதை முக்கியம். ஏன் முதுக நான் தான் சொரியணும், நீ சொரியக்கூடாது. அதே மாதிரி வணக்கம்னா நான் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவேன், யாரையும் புண்படுத்த மாட்டேன். ஏன் திமுக என்னை ட்ரீட் பண்ண இல்லையா, போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே. எனக்கு என்ன வந்துச்சு, நான் என்ன சாப்பிடுறது, ஆட்சி வச்சா சாப்பிட்றேன். எனக்கு விவசாய நிலங்கள் இருக்கு, கார்பீட்டரா இருக்க, நான் சாப்பிட்றேன். எனக்கு என்ன இருக்கு, காலைல 2 இட்லி, ஒரு வடை, ஒரு பொங்கல் வடை பூரி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு 2 3 4 சப்பாத்தி, ஏதாவது ஒண்ணு, டீ. இதுதான், வேற இதுதான் எனக்கு தேவை. வேற இந்த படிக்கிற புஸ்தகங்கள் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்குவேன். இதுதானே வேணும் எனக்கு, வேற என்ன இன்கம் வேணும்? ஏன் போதும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், வீட்டுக்கு, ஊர்ல விவசாயத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேவைகள் கம்மிங்க. அதனால என் பார்வையில் நான் அப்படித்தான் இருப்பேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட 2026 உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றது? 2026 களம் எளிதான களம் அல்ல. விஜய் வந்து விட்டார். விஜய் வந்து உங்களுக்கு தெரியும், விஜய் பொறுத்தவரையிலையும்
தமிழ்நாட்டில் பள்ளிப்பட்டு தான் வட எல்லை உங்களுக்கு. எங்கே திருத்தணி பக்கம் பள்ளிப்பட்டு, தெற்க பத்மநாபபுரம், பானா கன்னியாகுமரி. இதுக்குள்ள இருக்கிறது தான் தமிழ்நாடுடைய தொகுதிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள். இந்த தொகுதிகளில் எல்லா வீட்டுக்கும் விஜய் டெலிவிஷன் மூலமா அந்த வீட்டுக்கு போயிட்டார். வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ போயிட்டார். அது போக சினிமா பார்க்கும்போது விஜய் எல்லார் மைண்ட்லையும் பண்ணிட்டார். இனி விஜய் என்ன செய்யணும்? என்டி ராமாராவ் 18 மாசத்துல ஆட்சி அமைச்சார் இல்லையா, அவருடைய ரோல் மாடலா எடுத்துக்கணும். அது மாதிரி எம்ஜிஆர் பிரிஞ்சு திண்டுக்கல்ல மாயத்தேவர் ஜெயிச்சார் இல்லையா, அதுல முதல்ல வந்து மாயத்தேவர் ஜெயிச்சாரு. 2வது ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தர் நெடுமாறன் இன்னைக்கு மதுரை மாவட்ட காங்கிரஸ்ல. 3வது இடத்துல தான் பொன்முத்துராமலிங்கம் திமுக வந்தது. அன்னைக்கு ஆளுங்கட்சி. அதே மாதிரி கருசீமசாமி இந்திரா காங்கிரஸ். பொன்முத்துராமலிங்கம் 2 பேரும் டெபாசிட் போச்சு. இத்தனைக்கு ஆளுங்கட்சி. எதுவும் நடக்கலாம். அதே மாதிரி NT ராமராவ் எம்ஜிஆர் மாதிரி படிச்சுக்கணும். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் நடிகர் கிடையாது, வந்தார். அதே மாதிரி AGP அசாம் கன பரிஷத் மகந்தா வந்தார் அசாம்ல. இவங்கள ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய் கவனிக்கணும். சிவாஜி கணேசன் மாதிரி ஆயிரும், சிரஞ்சீவி ஆயிரும், டி ராஜேந்திர மாதிரி ஆயிரும்னு பேசுவாங்க. ஆனால் இதுல வந்து போற வேண்டிய பயணம் நல்லதா இருக்கணும். தன்னுடைய ரைட் அண்ட் லெப்டினன்ட்ஸ் அனுபவமான ஆட்களை வச்சுக்கணும். மக்களை போய் சந்திக்கணும். எளிமையான காட்சி பொருளாக இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் மக்களை சந்திக்கிற டூர் இருக்கணும். மக்கள் மன்றத்துக்கு வரணும். அன்னைக்கு அறிக்கைகள் விடணும். இப்போ ஜெயலலிதா டெய்லி அறிக்கை விட்டாங்க, கலைஞர் டெய்லி அறிக்கை விட்டோம். அந்த அறிக்கையில சாரம், மனம், குணம் எல்லாமே இருக்கணும். வெறும் அறிக்கையாக கொடுக்காது. அதை எப்படி அழுத்தணுமோ அழுத்தி கொடுக்கணும். எப்படி பிரகாசமா வருதோ அறிக்கையும் கொடுக்கணும். எப்படி ஆம்லேட்ல பெப்பர் சால்ட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி அறிக்கை வரணும். அதே மாதிரி அனுபவமான ஆட்கள் வேண்டும். யாருக்கு? விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டு பூகோளம், தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டுடைய இப்ப சொன்ன இல்லையா நதிநீர் பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய இப்போ எடுத்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் இந்தியா ஒரு உபகண்டம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை எடுத்துட்டா உள்நாடும்பாங்க. அது என்னன்னு சோகால்டு விழுப்புரம், தென்னார்காடு, வடார்காடு, கடலூர், இந்த மாவட்டம். இது ஒரு பூகோள ரீதியான ஒரு மக்களுடைய பார்வை இருக்கும். மக்களுடைய பார்வையும் நடவடிக்கை இருக்கும். அது கொங்கு மண்டலத்துக்கு போனா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் போனா அங்க ஒரு கலாச்சாரம் இருக்கும். பிறகு நீங்க திருச்சிக்கு தெற்க வந்தாச்சுன்னா காவேரி டெல்டாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த ஸ்லாங் மாறுறது பாருங்க. இங்க கடலூர்ல பேசின பேச்சு வேற, திருவாரூர்ல பேசுற வேற. எங்க வீட்டுக்காரரு இந்த வீட்டுக்காரரும்பாங்க, எங்க அண்ணாரு இன்னாரம்பாங்க, தஞ்சை மாவட்டம். அது மாதிரி தெற்க மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மாவட்டம் வருது. அது மாதிரி திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஒவ்வொருக்கும் ஒரு பூகோள ரீதியான பார்வைகள் உண்டு. பன்மையில் ஒருமையும்பாங்க இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் எப்படி பல்வேறு மொழிகள் இருக்கோ அதே மாதிரி பல்வேறு பண்பாடுகளும் அவங்க நடவடிக்கைகளும் அங்க இருக்கும். எங்க அவங்க ஏரியாக்கெல்லாம் இப்போ ஆடிப்பெருக்கு எங்க கொண்டாடுவீங்க சிறப்பா? எங்க தஞ்சாவூர்ல. ஆமா, இப்போ ஒரு சில இடங்கள்ல ஆடிப்பெருக்கு பெருசா கொண்டாடுறதுக்கான சூழ்நிலை இருக்காது. அங்க நதிகள் இதெல்லாம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு பார்வை இருக்கும். அங்க தஞ்சாவூர்ல நெல் தான் விளையும். எங்க ஏரியால என்ன கரிசக்காடு, வானம் பார்த்த பூமி, கீரா சொன்னாப்ல மிளகாய், பருத்தி தான் விளையும். ஒரு சில மோட்டார் பம்ப் செட்ல நெல்லும் வாழையும் விளையும். கன்னியாகுமரி போனா எல்லா விளையும், நல்ல இது. அது மாதிரி தாமிரபரணி நல்லா வரையும். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டானா ரொம்ப வறட்சி இருக்கும். அங்க அது தக்கன பயிர் பண்ணுவாங்க. இப்படியான அதே மாதிரி கொங்கு மண்டலத்துக்கு போனா அது தக்கன பயிர் பண்ணுவாங்க, மஞ்சள். அதுக்கு ஏத்தாப்புல தமிழ்நாடு பூகோளம், தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு பல்வேறு வட்டார மக்களினுடைய அபிலாசைகள், அந்த வட்டார மக்களுடைய இது எல்லாம் அறிஞ்சிட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம அந்த பலகாரம் போட்டு கொடுக்கணும். இங்க பஜ்ஜினா பஜ்ஜி, அங்க வடைன்னா வடை, இங்க மசால் வடைனா மசால் வடை, அங்க ஜாங்கிரினா ஜாங்கிரி, அப்படி போட்டு கொடுக்கணும். இனிமே விஜய்க்கு வந்து பெரும் பொறுப்பும் பெரும் கடமையும் இருக்கின்றது. அதை செய்து விட்டால் வெற்றி பெற்று வருவார். எப்படி வில்லுக்கு ஒரு விஜயனோ
மகாபாரத் சொல்லுவா வில்லுக்கு எப்படி விஜயனோ அது மாதிரி வெற்றிக்கு ஒரு விஜயாக கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. நிச்சயமா வெற்றி பெற உண்டு வாழ்த்துறோம். எங்களை மாதிரி அவருக்கு ஆதரவு உண்டு. அதே மாதிரி அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாற்று அரசியல் வரட்டும். அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் கையில் காசு இருக்குது. அதே மாதிரி தன்னோடு பண்பட்டவங்கள், விஷயஞானம் தெரிஞ்சவர்கள் இந்த டிவி மூலம் அவருக்கு சொல்றேன். நானே சொல்லலாம் டிவி மூலம். ஆனால் உங்களுக்கான ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நல்ல ஆட்கள் வச்சுக்கிடுங்க. புரியுதா? ஒரு விவசாய பண்ணை இருந்தா எல்லாரும் வேணும். களத்துல நாத்தை இருக்கணும், அது சுமந்து வந்து களத்துல போடணும். வயல்ல இருந்து நாத்தை எடுத்து அதை ஒருத்தர் தட்டணும். நெல்லை வந்து பொறிக்க எடுக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி ஒரு கூட்டு முயற்சிகள்ல அது திறன்பட நடத்தக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள் இருந்தால் நீங்க வெற்றி பெற்று போகலாம். அதுக்கு ஒரு அப்பரட்டஸ் வேணும். கண்டிப்பா சார். அது இருந்தால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதிலேயே வெற்றி இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்து. கண்டிப்பா சார். தேர் வரும்போது வடமொழிக்கு தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்த நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். உங்களை சந்திச்சதே சந்தோஷம். நன்றி சார்.